வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். 2013 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு இன்றைய தினம் நாம் அனைவரும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். கடந்த வருடத்தினை போன்று மலர்ந்துள்ள இந்த புதிய வருடத்திலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்களுடன் இணைந்திருக்கும். எனவே மலர்ந்துள்ள இந்த புத்தாண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக மலர நியூஸ் ஃபர்ஸ்டின் சந்தோஷமான வாழ்த்துக்களை அனைவருக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெகு விமர்சையான கொண்டாட்டங்களுடன் 2013 ஆண்டு ஆரம்பம். வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பெறுமதி சேர் வரி இன்று முதல் அமுலில் பல பொருட்களின் விலை அதிகரிப்பு. நுகர்வுக்கு உதவாத ஒரு தொகை கிழங்கு, தம்புள்ளை மற்றும் கொழும்பில் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 5 பிணை. சர்வதேச கனிஷ்ட பளு தூக்கும் போட்டியின் புதிய தரப்படுத்தலுக்கு அமைய உலகின் 2வது இடம் இலங்கை வீரர் சசிக ஏக்கநாயக்க வசம். 2013 புது வருடத்தை சமய வழிபாடுகளுக்கு முதலிடம் வழங்கி மக்கள் வெகு விமர்சையாக வரவேற்றனர். புதிய வருடத்தில் ஆசை பெறுவதற்கு பெருந்திரளான மக்கள் கண்டி தலதா மாளிகைக்கு சென்றிருந்தனர். புது வருடத்தில் ஆசை வேண்டி கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் பெருந்திரளான மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றன. தலைநகரில் மக்கள் இவ்வாறு புத்தாண்டை வரவேற்றனர். பண்டாரவளை மக்கள் புத்தாண்டை வெகு விமரிசையாக வரவேற்றனர். பண்டாரவளை மாநகர சபையினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளில் பாரிய முன்னேற்றங்களை அடைந்த ஒரு நாடாகவும் பல்வேறு சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்த ஒரு நாடாகவும் நாம் புதிய ஆண்டில் காலடி வைப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு தேசமாகவும் இந்த புத்தாண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இன்று பிறந்துள்ள இந்த புத்தாண்டில் ஜனநாயகம், மக்கள் இடையிலான சமத்துவம் மற்றும் அபிவிருத்தியில் எமது தாய்நாடு மிக முக்கியமான முன்னேற்றங்களை காணும் என ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த இலக்குகளை அடைவதற்கு அனைத்து சமூகத்தினரும் பொது நோக்கத்துடன் ஒன்றுபடுவார்கள் என்பது தமது நம்பிக்கை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பிறந்திருக்கும் 2013 ஆண்டில் எமக்கு முன்னால் உள்ள அனைத்து பணிகளையும் உறுதி, அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்துடன் முன்னெடுத்து வெற்றிகளை அடைந்திட ஆசி வழங்குவதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரை இலங்கையர்கள் என்ற ரீதியில் நம்மால் அடைய முடியாது போன இலக்குகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை உதயமாகும் புது வருடத்தில் அடைவதே எமது ஒரே குறிக்கோள் என புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் DM ஜெயரத்ன வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு பௌதிக ரீதியிலான அபிவிருத்தியை நோக்கி பயணித்தாலும் ஆன்மீக ரீதியிலான அபிவிருத்தியை அடைவதே பிரதான எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது என பிரதமர் சுட்டிக்காட்டுகின்றார். உதயமாகியுள்ள புது வருடத்தில் தாய் நாட்டிற்காக அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் DM ஜெயரத்ன தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதுவரை மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள ஒரு காலகட்டத்திலேயே நாம் 2013 ஆண்டை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் மத்தியிலும் சிறந்த வாழ்க்கை முறை, ஜனநாயகம், மனித உரிமைகள், சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு சகலரும் மதிக்கப்படுகின்ற ஒரு சூழலை எதிர்பார்த்தே புது வருடத்தை நோக்கி நகர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதுவருட பிறப்பை முன்னிட்டு கதிர்காமம் கிரிவெகர விகாரைக்கு சென்று நேற்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். நேற்றிரவு கிரிவெகர விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு நடைபெற்ற வழிபாடுகளில் கலந்து கொண்டார். ருகுணு கதிர்காமம் தேவாலயத்திலும் ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். கிரிவெகர விகாரையின் விகாராதிபதி அலுத்வேவ சோருத்த தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்ட ஜனாதிபதி அவரின் நலன் குறித்தும் கேட்டறிந்துள்ளார்.
கிரிவெகர புனித பூமியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிலை மற்றும் கிரிவெகர விகாரையின் தொல்பொருள் கட்டிடம் ஆகியவற்றை ஜனாதிபதி இதன்போது பார்வையிட்டார். இதன்போது சபாநாயகர் சமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தம் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை நுகர்வோரிடமிருந்து அறவிட வேண்டி ஏற்பட்டுள்ளதாக சூப்பர் மார்க்கெட் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் விதிக்கப்பட்டது. அதன்படி இந்த வர்த்தக நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் பொதியிடப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றார்கள். இதுவரை பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியினை செலுத்தாத சிலர் இருந்தனர். அவர்களை சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகள். எனினும் புதிய வரி அறிமுகப்படுத்தலின் மூலம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வியாபாரிகளின் காலாண்டு செலவினம் 500 மில்லியன் ரூபாவுக்கு அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்கள் வரி செலுத்த வேண்டும். குறிப்பாக பெரிய அளவிலான வர்த்தகர்களே இந்த வரையறைக்குள் உள்வாங்கப்படுவர். லாவ் சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படும் 25,000 பொருட்களின் 80% விலை அதிகரிக்கும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பெட்டிய தெரிவித்தார். இலங்கையில் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுக்கு பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படுவதில்லை. அரிசி, மீன், மரக்கறி உள்ளிட்ட பொருட்களுக்கு அந்த வரி அறவிடப்படுவதில்லை. எனினும் தற்போதைய வரிமுறையின் மூலம் நுகர்வோரிடமிருந்து அந்த வரியினை அறவிட வேண்டிய தொகை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து நாம் அரசாங்கத்துடன் கலந்துரையாடினோம். எனினும் இன்று முதல் அந்த வரி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறும் என்பதனை இவ்வேளையில் கூற முடியாது. பொருட்களின் விலை ஓரளவு அதிகரிக்கும். எனினும் இன்னும் அவ்வாறு விலை அதிகரிக்கவில்லை. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நுகர்வுக்கு உதவாத 25,000 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளை இன்றைய தினத்துக்குள் அழித்து விடுமாறு தம்புள்ள நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத உருளைக்கிழங்கு ஏற்றிய கொள்கலன் இன்று முற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து வாடை வீசியுள்ளது. இதன் மூலம் நுகர்வோருக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பட்டினியால் வாடும் மக்களும் அவர்களது குழந்தைகளுமே இதன் மூலம் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இவை சுங்கப் பிரிவினால் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே சந்திக்கு வருகின்றன. பின்னர் இந்த கொள்கலனை தம்புள்ள நீதவான் நீதிமன்றம் பொறுப்பேற்றது. அந்த உருளைக்கிழங்குகளை அழித்து விடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் 2 சந்தேக நபர்களும் தலா 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை பாவனைக்கு உதவாத 15,000 கிலோகிராம் உருளைக்கிழங்கு புறக்கோட்டை களஞ்சிய சாலை ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை 4ஆம் குறுக்கு தெருவில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து 2,000 கிலோகிராம் பாவனைக்கு உதவாத கருவாடும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த களஞ்சிய சாலையின் 2 உரிமையாளர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். நுகர்வோர் அதிகார சபை இவற்றை கைப்பற்றி நாளை மாளிகை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை இலங்கை மொத்த கூட்டுறவு களஞ்சிய சாலையிலிருந்து பாவனைக்கு உதவாத 44,700 கிலோகிராம் பெரிய வெங்காயம் கடந்த வாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். புதிய வருடத்தை பலரும் மிக சந்தோஷமாக கொண்டாடிய போதிலும் 3 குழந்தைகளுக்கு அதனை அனுபவிக்க முடியாமல் போன செய்தி ஒன்று எமக்கு இன்று பதிவாகியிருந்தது. குறைந்த வயதுடைய 3 பெண் குழந்தைகளை நடுத்தருவில் விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்றே இவ்வாறு பதிவாகியது. பண்டார்கம பழைய பஸ் தரிப்பிடத்துக்கு வருகை தந்த பெண்ணொருவர் 3 பெண் குழந்தைகளை அங்கு விட்டுச் சென்றுள்ளார். தாம் தங்குவதற்கு இடம் ஒன்றை தேடிச் செல்வதாக அந்த குழந்தைகளிடம் குறித்த பெண் தெரிவித்துள்ளார். 10, 8 மற்றும் 4 வயதான பெண் குழந்தைகளையே இவ்வாறு வீதியில் விட்டுச் சென்றுள்ளார். தாயின் வருகையை எதிர்பார்த்திருந்து ஏமாற்றம் அடைந்த குழந்தைகள் இருள் சூழ்ந்ததை அடுத்து பஸ் தரிப்பிடத்தில் பாடல்களை பாடி வாழ்வாதாரத்தில் ஈடுபடும் தம்பதியிடம் தமது பிரச்சினைகளை தெரிவித்துள்ளனர்.
කොට දරුවම් තුන් දෙනෙකුත් ඉන්නව හඬ හඬාද යසු විට අර කිමද කියාල දිවියන්ගේ මේ විලසට අම්මා නැතිව අද මාමේ තාත් නැතිව මාගේ අම්මා ගියා කඩ. அதனைத் தொடர்ந்து பண்டாரகம போலீசாரிடம் குறித்த குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னர் குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாக போலீசில் முறைப்பாடு செய்து வந்த தம்பதியினரே இந்த குழந்தைகளின் பெற்றோர் என்கின்றமையினால் போலீசாருக்கு இலகுவாக குழந்தைகள் மூவரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. பண்டாரகம கலனிகம பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இந்த குழந்தைகளின் தந்தை என போலீசார் குறிப்பிட்டனர். போலீசில் ஒப்படைக்கப்பட்டிருந்த 3 குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் தந்தை ஆகியோர் ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதனையடுத்து நீதிமன்றத்தினால் குழந்தைகள் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் குழந்தைகளை நெருக்கடி நிலைக்குள்ளாக்கிய தாய் தலைமறைவாகியுள்ளார். கொழும்பு நகரை உலகின் தலைசிறந்த நகரமாக மாற்றுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொழும்பு மாநகர சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆயிரத்து 1965 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையின் தகவல்கள் அடங்கிய ஆவணம் ஒன்று அவருக்கு கையளிக்கப்பட்டது. ජනතාවටත් තාවකාලික අපහසුකම් සිද්ධ වෙන්නට පුළුවන්. අඩු ආදායම් மக்களுக்கு தற்காலிக அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும். குறைந்த வருமானத்தை ஈட்டுகின்ற இடங்களில் உள்ள குடிசைகளை அப்புறப்படுத்தும் போது அந்த வீடுகள் புனரமைக்கப்படாத பட்சத்தில் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். நடைபாதை வியாபாரத்தில் ஈடுபடுவோர் அதனை உரிய முறையில் நடத்தி செல்லாவிடின் அவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தற்காலிகமாக அவர்களுக்கு அசௌகரியங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எனினும் இறுதியில் அவர்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்கான பெறுபர்கள் கிடைக்கும். අවසාන ප්‍රතිඵලය වෙන්නේ එයාට වඩා හොඳ ජීවන තත්ත්වයක් ඇති කිරීමට. මේ අවුරුදු 30ක් යුද්ධයක් කරුවා. මේ යුද්ධය අවසන් කරන්න 30 வருடங்கள் நாங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டோம். அந்த யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு அனைத்து அரசாங்கங்களும் முயற்சித்தன. அந்த யுத்தம் நிறைவு செய்த வரலாற்றை பதிவு செய்யும் புத்தகத்தில் பாதுகாப்பு செயலாளர் முதன்மை இடத்தில் உள்ளார் என நான் நினைக்கின்றேன். அதற்காக தேவைப்படுகின்ற ராணுவத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கினார். அது ரகசியமல்ல. கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்வதென்பது ஒரு வகையிலான யுத்தம் என்று கூற வேண்டும். அரசாங்கத்தின் மாநாடு ஒன்று வைக்கின்றனர். அதனால் பாதுகாப்பு செயலாளர் கூறியதை போன்று மிக விரைவாக கடமைகளை நிறைவேற்றுங்கள். பாதுகாப்பு செயலாளரினால் முன்வைக்கப்படுகின்ற சிறந்த வேலைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை தவிர அரசியல் கட்சி என்ற ரீதியில் நாம் செயற்படுவதில்லை. ආරක්ෂක ලේකම්තුමා කරන හොඳ වැඩ ටිකට සහයෝගය දීලා අපි දේශපාලන පක්ෂ වශයෙන් අපි වැඩ කරන්නේ. பொதுவாக நாம் அனைவரும் அதிக புள்ளிகளை பெற விரும்புவோம். அதிலும் திறமையானவர்களே அதிக புள்ளிகளை பெறுவர். ஆனால் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணைக்குழு இன்று முதல் அமுல்படுத்தியுள்ள புள்ளியிடும் முறைகளில் அதிக புள்ளிகளை பெற்றால் அவர் திறமையற்றவர் என பொருட்படும். வாகன சாரதிகளினால் இழைக்கப்படும் தவறுகளுக்கே இந்த புள்ளியிடும் முறைமையை மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் முதற்கட்டத்தின் கீழ் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் வீதி விபத்துகளுக்கு சிக்கும் சாரதிகளுக்கு புள்ளியிடப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இதனையடுத்து எதிர்காலத்தில் ஏனைய போக்குவரத்து தவறுகளும் இதில் உள்ளடக்கப்பட உள்ளன. இதற்கமைய தவறொன்றுக்கு 15 புள்ளிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு ஒருவருக்கு 24 புள்ளிகள் கிடைக்கும் பட்சத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தை ஒரு வருட காலம் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் கூறினார். பாரதூரமான வீதி விபத்துகளுக்கு நீதிமன்றத்தில் வேறாக தண்டனை வழங்கப்படும். நாம் அந்த நடைமுறையையும் பின்பற்றிய இதனை தயாரித்துள்ளோம். போலீசாரினால் தண்டப்பணம் மறுவிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அவ்வாறு தண்டப்பணம் மறுவிடப்பட்டவுடன் அந்த தகவலை எமக்கு அறிவித்ததும் அதற்கேற்றவாறு நாம் புள்ளிகளை குறைக்கும் நடவடிக்கை முன்னெடுப்போம். தண்டப்பணம் மறுவிடப்பட்டாலும் அந்த தவறை திருத்திக் கொள்வதாக தெரியவில்லை. ஒழுக்கமுள்ள சாரதிகளை உருவாக்குவதற்கே நாம் எதிர்பார்த்துள்ளோம். කිසිගෙනෙක් උනන්දු වෙලා තියෙන බවක් පේන්නේ නැහැ. විනයගරුක රියදුරන් පිරිසක් ඇති කිරීම තමයි අපේ බලාපොරොත්තුව.